ரத்தம் கேட்ட ரத்தன் டாடா தனது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தெருநாய்க்கு இரத்த தானம் செய்பவரை கண்டுபிடிக்க உதவுமாறு மும்பை மக்களுக்கு கோரிக்கை விடுத்து இருக்கும் டாடாவின் உருக்கமான பதிவு. மும்பையில் ரத்தன் டாடாவிற்கு சொந்தமான தனியார் கால்நடைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையில் 7 மாதமே ஆன நாய் ஒன்று அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அதற்கு இரத்த தானம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்து பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். டாடாவின் அந்த பதிவில் 7 வயதே ஆன அந்த நாய் காய்ச்சல் மற்றும் உயிருக்கு ஆபத்தான இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மும்பையில் இருந்து இரத்த கொடையாளர் தேவை. இரத்த வழங்கும் நாயானது 25 கிலோ நிரம்பிய 8 வயதுடைய நாயாக இருக்க வேண்டும். மேலும் அந்த நாய் அனைத்து வகை தடுப்பூசி போடப்பட்டிருப்பதோடு கடந்த 6 மாத காலத்தில் எந்த காய்ச்சலுக்கும் ஆளானதாக இருக்கக்கூடாது என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கும் அவர் அந்த நாயின் புகைப்படத்தையும் இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். துன்பத்தில் இருக்கும் ஒரு தெரு நாய்க்கு உதவ சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது ரத்தன் டாடாவிற்கு இது புதியது அல்ல. ஏற்கனவே மீட்கப்பட்ட நாய் ஒன்றை அதன் உரிமையாளர்களுடன் மீண்டும் இணைக்க இன்ஸ்டாகிராமை ரத்தன் டாடா பயன்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே. இதை விட உழைப்புக்கு அங்கீகாரம்னா வேற என்னங்க சொல்ல முடியும்? இது தாங்க ரியல் கெத்து. நாம நம்ம வேலையை நேர்மையாவும் ரொம்ப தரமாவும் செஞ்சா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணமா வேற என்னங்க சொல்ல முடியும்? இங்க பாருங்களேன், கல்யாண வீட்டு ஆளுங்க சமையல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சமையல்காரங்களோட கால்ல போய் விழ போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையுமே நின்னு மரியாதை செஞ்சு அனுப்புறாங்க. இதை விட வேற என்னங்க இருக்க முடியும்? இந்த காலத்துல இப்படி மனுஷங்க இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க பெரிய உதாரணம். இந்த கல்யாண வீட்டுல எல்லாரையுமே, அதாவது கேட்டரிங் சர்வீஸ் பண்ண ஒவ்வொருத்தருமே மனதார பாராட்டி கல்யாண வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்காங்க. ரொம்ப குதூகலமான இந்த சமையல் குழு நெகிழ்ச்சியான அந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டால ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகவே எல்லாருமே இந்த வீட்டுல இருக்கவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையை சேர்ந்த திருவேங்கட சுவாமி ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களோட மகனான ஹரிவர்தன் அவருக்கும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த தனுஜா அப்படிங்கிற பெண்ணுக்கும் கோவையில நடந்திருக்கு திருமணம். இந்த திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே பாராட்டும் வண்ணமா இந்த உணவு பரிமாறின கோவை பேரூர் ஹரிஹரன் அவர்களோட பார்வதி கேட்டரிங் நிறுவன ஊழியர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமா மணமக்களோட பெற்றோர் நடந்து கொண்டது எல்லாரையுமே நெகிழ்ச்சி படுத்தி இருக்கு. அவங்க கேட்டரிங் ஊழியர்களை கட்டி அணைச்சு காலில் விழுந்து தங்களோட அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தாம்பூலத்தையும் இனிப்பையும் மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கி அவங்கள கௌரவப்படுத்திருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? நாம நம்ம வேலையை ரொம்ப நேர்மையாவும் தரமானதாகவும் செஞ்சா நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேற என்னங்க இருக்க முடியும்? இவங்க பாராட்டின இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆனதுனால இந்த பெற்றோர்களுக்கு